ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சுவிசேஷத்திலே விடியலை தேடிக்கொண்டிருக்கிறோம். தேவன் மனிதனானார் மரிப்பதற்காகவே என்பதை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். தேவன் மனிதனானார் மரிப்பதற்காகவே. இன்றைக்கு மரணத்தை அவர் எப்படி வெற்றி சிறந்தார் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். மரணத்தை வெற்றி சிறந்தார் என்றால் முதலாவது மரணம் எங்கிருந்து வந்தது என்பதை குறித்து நாம் தியானிக்க வேண்டும். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 17வது வசனத்திலே தேவன் இப்படியாக ஆதாமிடம் சொன்னார், இந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை நீ புசிக்காதே, புசிக்கும் நாளில் என்ன ஆவாய், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். மரணம் என்கிற வார்த்தை முதலாக அல்லது சாவு என்கிற வார்த்தை முதலாக வந்தது ஜீவாதிபதியான தேவனுடைய வாயிலிருந்து. இதை புசிக்கும் நாளிலே சாவாய் என்று தேவன் சொன்னார். சரி, மீதி கதை நமக்கு தெரியும். இதை நம்ம ஆளு புசிச்சிட்டார். புசிச்சதுக்கு அப்புறம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் தேவன் என்ன சொல்கிறார் என்று நம்ம பார்க்கலாம். 2:17 என்ன சொன்னார் அப்படின்னா, புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று. 3:17 இப்படி சொல்கிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். என்ன ஆண்டவரே, 2:17 என்ன சொன்னீங்க, புசிக்கும் நாளிலே சாவாயின்னு சொன்னீங்க, புசிச்சாச்சு. புசிச்ச உடனே நம்ம செத்துருக்கணும். ஆனால் நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், அப்படி உயிரோடு இருப்ப அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்சம் முரண்பாடாக தெரிகிற மாதிரி இருக்குதுல்ல. 2:17 புசிச்சா செத்து போவேன்னு சொன்னார். புசிச்சதுக்கப்புறம் 3:17 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். அப்போ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம்ங்கிற வார்த்தை எனக்கு என்ன புரிய வைக்குதுன்னா, நான் இன்னும் உயிரோடு இருப்பேங்கிறத புரிய வைக்குது. அது ஊர்ஜிதம் ஆகுது. எங்கே? ஆதியாகமம் 5:5 வாசிக்கும் பொழுது, ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம், அதற்கு பின்பு அவன் மரித்தான். எந்த காரியத்தை தேவன் நமக்கு கற்றுத்தர விரும்புகிறார்? இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் இயேசுவை பின்பற்ற விரும்புகிற ஒரு மனிதன் இப்படி சொல்கிறான், ஆண்டவரே, என்னுடைய தகப்பனார் மரித்து போயிட்டார், நான் போய் அவரை அடக்கம் பண்ணிவிட்டு அப்புறம் உண்மை பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு ஒரு வார்த்தையை சொல்கிறார், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீயோ என்னை பின்பற்றி வா. அது என்னது? மரித்தோரை கொஞ்சம் இப்படி சொல்லலாம். உங்கள் அப்பா சரீர பிரகாரமாக செத்து போயிட்டார், அவரை சுற்றி இருக்கிறவெல்லாம் சரீர பிரகாரமாக உயிரோடு இருக்க, அவ்வளோதான். இவர் ஆவியிலையும் செத்துட்டாரு அல்லது மொத்தத்துக்கு செத்து போயிட்டார். ஆனால் சுற்றி இருக்கிறான்ல, அவனு செத்தவன் தான். ஏன்னா தேவனோடு இருக்கக்கூடிய உறவு இல்லை அப்படின்னா அவன் இருந்தே பிரயோஜனம் இல்லை. ஆவி டார்மெண்ட் ஆயிடுச்சு, அவனுடைய ஸ்பிரிட் டார்மெண்ட் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு, உணர்வு இல்லாத ஒரு நிலைக்கு போயிட்டான், ஏதோ உயிரோடு இருக்க, அவ்வளோதான். அப்போ ஆவியிலே அல்லது தேவனோடு இருக்க உறவுக்கு செத்தவர்கள் இந்த சரீரத்திற்கு செத்தவனை அடக்கம் பண்ணட்டும், நீயோ தேவனோடு உள்ள உறவில் உயிர்ப்பிக்கப்பட நீ என்னை பின்பற்றி வா. அப்போ இங்கே ஆதாமுக்கு என்ன சாவு வந்துருச்சு அப்படின்னா, சரீர பிரகாரமான சாவு வரலை, ஆனால் தேவனோடு இருக்கக்கூடிய அந்த ஆவி டார்மண்ட் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. அப்போ ஆவியில் மரணம் வந்துவிட்டது, ஒரு பிரிவு வந்துவிட்டது. சரி, இன்னைக்கு இந்த மரணம், சரீர பிரகாரமான இந்த மரணத்தை எப்படி தேவன் அதிலிருந்தும் நமக்கு ஒரு மீட்பை கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஏன்னா நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கிறோம், அவர் மனிதனானது மரிப்பதற்காகவே என்று சொல்லி ஒரு வசனத்தை நான் வாசிக்கிற பாருங்களேன். எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனம் இப்படி சொல்லுது, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் இயேசுவானவரும் தேவகுமாரனும் அவர்களைப் போல, யாரை போல, உங்களை என்னை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். எதற்கு? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். மரணத்துக்கு அதிகாரியாக இருக்கிற பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். என்ன ஒரு அழகான வார்த்தை பாருங்க. மரணத்தை வச்சு ஜெயிக்கிறாரம்மா. எப்படி வைரத்தால் அறுக்கணுங்க மாதிரி மரணத்தின் அதிகாரியான பிசாசை தன்னுடைய மரணத்தினாலே ஜெயிக்கிறார். அது எப்படிங்க? மரணத்தால் எப்படி ஜெயிக்க முடியும்? கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எப்படி, அதாவது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம், டெத் ஹாஸ் பீன் டிஃபீட்டட் பை ஹிஸ் டெத். அவர் மரணம் மொத்த மரணத்தையும் ஜெயிச்சிடுச்சாமா. இந்த உலகத்தில்
எதுக்குமே நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிற எந்த மனிதனாக இருந்தாலும், எனக்கு பணம் இருக்குது, பொருள் இருக்குது, சொத்து இருக்குது, செல்வாக்கு இருக்குது, சரீர பலம் இருக்குது, இன்னும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான எல்லாமே எனக்கு இருக்குது, எதற்கும் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதன் கூட தன்னோட மரண தருவாயில் ஒரு பயம் அவனை மேற்கொள்ளுகிறது. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் மரணத்துக்கு பயப்படாதவன் சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் எல்லாரும் பயப்படக்கூடிய இந்த மரணத்தை தமது மரணத்தினால் தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு சொல்லி நான் புரிய வைக்கிறேன் பாருங்களேன். நமக்கு எல்லாம் தெரியும், இயேசு மரித்தார், ஆனால் மரணம் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. 3வது நாள் அவர் உயிரோடு எழுந்து இந்த மரணத்தை அவர் ஜெயித்தார். ஒரு சிறைச்சாலையிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது அப்படின்னு இருக்கும் பொழுது, ஒருத்தர் அந்த சிறைச்சாலையிலிருந்து தப்பித்து விட்டால், அதற்கப்புறம் இந்த சிறைச்சாலையிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது என்கிற அந்த வரலாறு அன்றோடு உடைந்து விடுகிறது. இந்த மரணம்ங்கிற ஒரு கடைசி சத்துருட்ட இருந்து யாருமே ஜெயிக்க முடியாதுன்னு இருந்தது. அப்போ இந்த மரணத்துக்கு பயப்படாதவன் யாருமே இல்லை என்று இருக்கும் பொழுது ஒருத்தர் அந்த மரணத்தை ஜெயித்தார். யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த மரணத்தை ஜெயித்து அவர் உயிரோடு எழுந்ததினால இந்த உலகத்திற்கு சொல்லப்படுகிற ஒரு விஷயம் என்ன? மரணத்தின் அதிகாரியான இந்த பிசாசு தோற்கடிக்கப்பட்டு விட்டான். ஆதலால் இனிமே நீங்களும் நானும் இந்த மரணத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யாருமே சால்வ் பண்ணப்படாத ஒரு பசில் ஒருத்தர் சால்வ் பண்ண உடனேயே அதனுடைய மகிமையை இழந்து விடுகிறது. யாராலுமே ஜெயிக்க முடியாத இந்த மரணம், எல்லாரையும் பயமுறுத்தி வைத்து கொண்டிருந்த இந்த மரணம், முதல் முறையாக ஒருவர் அந்த மரணத்தை ஜெயித்ததினாலே இனிமே அதற்கு பயப்பட வேண்டாம் என்கிற ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு அருமையான சிறுவன் அவங்க வீட்டு தோட்டத்தில் இருந்த ஒரு மரத்தில் ஒரு பறவை கூடு வைத்து அந்த கூட்டில் சில முட்டைகளை இட்டிருந்தது. இந்த முட்டையை அந்த பையன் டெய்லி அந்த கார்டனுக்கு போயிட்டு அந்த முட்டையை பார்த்துட்டு அது பத்திரமா இருக்குதான்னு பார்த்துட்டு வருவான். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், அந்த முட்டைகள் உடைந்து போயிருந்தது. அவனுக்கு ரொம்ப வருத்தம். ஐயோ, டெய்லி பார்த்து நம்ம பத்திரமா இருக்கான்னு பார்த்து இருந்த அந்த முட்டை இன்னைக்கு உடஞ்சி போயிடுச்சுன்னு சொல்லி ஒரே சோகம். அந்த சோகத்தோடு போய் அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறான், அம்மா நான் தினமும் பார்த்து வச்சிருந்த இந்த முட்டை உடஞ்சி போயிடுச்சுமா அப்படின்னு சொன்ன உடனே அவர் தாய் முழுவதுமாக அதை புரிந்து கொண்ட அந்த தாய் சொன்னால், அந்த முட்டை தன்னுடைய பலனை அடைந்து விட்டது. என்னம்மா எனக்கு புரியலை. இல்லைப்பா, அந்த முட்டைக்குள்ளே இருந்த பறவை இந்த முட்டை உடைவதற்காகவே காற்று கொண்டிருந்தது. ஏன்னா அது எதற்காக படைக்கப்பட்டதோ அது பலனை அடைவதற்கு அது காரணமாக இருக்கிறது. முட்டை எப்போ உடையுதோ அப்போதான் உள்ளுக்குள்ள இருக்கிற பறவைக்கு தான் பறவையாக படைக்கப்பட்டதனுடைய நோக்கமே நிறைவேறுகிறது. அதே போலத்தான் மரணம். இந்த சரீரத்திற்குள்ளே நாம் இருப்பதே, இந்த மரணம் என்கிற காரியமே என்னன்னா, நான் எதற்காக படைக்கப்பட்டேன்? நித்தியத்திற்கு முன்பதாகவே, இன்னும் சொல்ல போனால் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தேவன் என்னை தெரிந்து கொண்டார். எதற்காக என்றால் தேவனோடு நான் இருப்பதற்காகவே. நான் தேவனோடு சிறகடித்து பறக்க வேண்டிய அந்த பறவை எப்போ அந்த ஷெல் பிரேக் ஆகுதோ அப்போ அது பறந்து தன்னுடைய பலனை அடைவது போல இந்த மரணம் என்கிற அந்த டிரான்சிஷன், இந்த கூட்டை விட்டு பிரிகிறது என்னுடைய முடிவு அல்ல. என்னுடைய பிறப்பிற்கான நோக்கம், என்னுடைய படைப்பிற்கான நோக்கம் என் பரமனோடு பரலோகத்தில் நித்தியமாக வாழ்வதற்கே அப்படிங்கிற காரியத்தை அவருடைய மரணம் எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு பேஷண்ட் சீரியஸாக இருக்கும் பொழுது தன்னுடைய மருத்துவரை கண்டு அவர் இப்படி சொன்னார், ஐயா எனக்கு பயமாக இருக்கிறது, மரணம் நெருங்குகிறது என்று சொல்லி. மரித்து விடுவனோ என்கிற பயமாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த டாக்டர் ஒரு காரியத்தை சொன்னார், நீங்கள் பயப்படுகிறது நியாயம்தான், ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த கதவுக்கு வெளியில் என்னுடைய ஒரு நாய் எப்படா நான் வெளியில் வருவேன்னு சொல்லி இந்த கதவை பிராண்டி கொண்டே கதவு பக்கத்தில் நின்றுட்டுருக்கு. அந்த நாய்க்கு தெரியாது இங்கே உள்ள என்ன நடக்குன்னு சொல்லி. ஆனால் அதுக்கு ஒன்று தெரியும், இந்த கதவுக்கு இந்த பக்கம் அவருடைய எஜமான் இருக்கிறேங்கிறது தெரியும். அதே போல தான் இந்த மரணம் என்கிற பாதையில் நீங்கள் கடந்து போகும் பொழுது அந்த பக்கம் தேவன் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, ஒருவேளை மரணத்தை கண்டு அஞ்சுகிறீர்களா? இல்லை மரண பயம் உங்களுக்கு இருக்கிறதா? இல்லை மரணத்தை குறித்த ஒரு நடுக்கம் இருக்கிறதா?
ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். தமது மரணத்தினாலே தேவன் மரணத்தை ஜெயித்தார். இதற்கு அந்த பக்கம் தேவன் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். அதுவே நமது நம்பிக்கை. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மரணத்தை உம்முடைய மரணத்தினாலே ஜெயித்ததினாலே எங்களுக்கு நீர் தந்திருக்கிற இந்த நம்பிக்கைக்காக நன்றி. வாழும் நாட்கள் எல்லாம் உமக்காக வாழ்ந்து, ஆண்டவரே பவுல் சொல்வது போல, நாங்கள் இங்கே இருப்பது உமக்காக இருக்கவும், நாங்கள் இறந்த பின்பு உம்மோடு இருக்கவும் எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டியதால் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.